யாழ்ப்பாணம் சுழிபுரம் காட்சி நேரடியாக கொடுத்துருக்குறாங்க. இனத்துக்குள்ளங்கினார்ன்னு சொல்லி தான் சொல்றது. அவருக்கு தோன்றிய அந்த காட்சி அதில் காட்டப்பட்டிருக்குது. ஐயக்காலையை போட்டு திரும்பி பார்த்தா 10 நாளை வந்துட்டான. ஆனால் இதை நாங்கள் விடத்துக்கு நாங்கள் பொழுதுபட்ட இடம் கூட நாங்கள் இதுவரைக்கும் பெற பயமாக இருக்க வேண்டாம். இந்த விருட்சத்தின் அடியில தான் அந்த இயந்திர தகடு வைக்கப்பட்டு வேறு எங்கிலுமே இல்லாத அந்த பிரம்மாண்டமான மரம் ஆலயத்துக்குள்ள அதெல்லாம் அவங்களுக்கு புல் அரிக்கும். தேக்க மரத்தினாலும் மற்றது வழியில் இந்த பாடும் இடத்திற்கு கிட்டவாக பள்ளி சொல்லும். இது வந்து கருங்கல், இது கருங்கல், அது வெண்கல். வேறு எங்கேயுமே நாங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான அந்த இங்கேருந்து வந்தது இந்த பணம் என்று இல்லாத அளவுக்கு வந்து கொண்டு இருக்கிறோம். அனைவருக்குமே வணக்கம். இன்றைய தினம் நிற்கக்கூடியது யாழ்ப்பாணம் சுழிபுரம். பின்னால் நீங்கள் பார்க்க தெரியும் ஒரு புதுப்பொழிவோட காட்சி தரக்கூடிய ஆலயம். குறிப்பாக நான் இப்போ நிற்கக்கூடியது வந்து யாழ்ப்பாணத்தில் சுழிபுரம் பத்திரகாளி அம்மன் ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியில் நிற்கிறேன். நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள், பின்னால் ஒரு மிக அழகான ரம்மியமான ஒரு ஓவியம். இப்படி நிறைந்த ஓவியங்கள், வர்ண வேலைப்பாடுகள், சித்திர வேலைப்பாடுகள் என கட்டிட வேலைப்பாடுகளோட புதுப்பொழிவு பெற்றிருக்கக்கூடிய சுழிபுரம் பத்திரகாளி அம்மன் ஆலயத்தினுடைய காட்சிகளை தான் பார்க்க போகிறோம். அம்மனுடைய கும்பாபிஷேகம் எதிர் வருகின்ற 1ஆம் தேதி தைப்பூச நாளில் என்று சிறப்பாக இடம்பெற இருக்குது. கும்பாபிஷேகத்துக்கு முன்னர் என்னென்ன நிகழ்வு எல்லாம் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்குது, ஆலயம் எப்படி புதுப்பொழிவு பெற்றிருக்கு, என்னென்ன மாற்றம் இருக்குது, அதோட ஆலயத்தினுடைய தனிச்சிறப்பு வரலாறு என்ன என்றதெல்லாம் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி. இந்த ஆலயம் வந்து ஒரு கிழுவ மரத்தடியில் தோற்றம் பெற்றிருக்கக்கூடிய ஆலயம். அந்த கிழுவ மரம் இப்போவும் அந்த ஆலயத்துக்குள்ளே நிற்குது, பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நாங்கள் இப்பொழுது ஆலயத்தினுடைய நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆலயம் தோற்றத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம். புதிதாக வர்ணம் தீட்டப்பட்டு ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்னையினுடைய ஆலயத்தினுடைய கம்பீரமான அந்த தோற்றத்தை பார்க்குறீங்க. முன்னால் யாகசாலைக்குரிய ஏற்பாடுகள் எல்லாமே இடம்பெற்று கொண்டிருக்குது. கும்பாபிஷேகத்துக்கான பிரதானமான யாகசாலை வந்து ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்குது. இங்கால பந்தல்கள் எல்லாமே போடப்பட்டிருக்குது. பாருங்கள், மிக ஒரு அழகான காலை பொழுது ரம்மியமாக அன்னையினுடைய அந்த கோபுரம் உட்பட காட்சியை பார்க்குறீங்க. தொடர்ந்து நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த சிறப்புகள் எல்லாமே பார்க்கலாம். துப்புரவு பணிகள், ஆலயத்தினுடைய வளாகங்கள் தூய்மையாக்கப்படக்கூடிய அந்த வேலைகள் இடம்பெற்று கொண்டிருக்குது. அங்கே யாகசாலை மிக பிரமாண்டமாக அந்த இடத்தில் அமையப்பெற்று கொண்டிருக்குது. அப்படியாக அன்னையினுடைய அந்த கோபுரம், அங்கே ஒரு அற்புதமான ஒரு அன்னையினுடைய திருவுருவத்தை அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கையில் சூளம் தாங்கியவளாக கம்பீரமாக காட்சி தரக்கூடிய பத்திரகாளி அன்னையினுடைய அந்த காட்சி. அங்கே மேலே கலசம் வைக்கப்படவில்லை. கலசம் வைக்கப்பட்டதன் பின்னர் தான் இந்த கோபுரங்களுக்குரிய அந்த தனிச்சிறப்பும் தனி அழகும் இருக்கும். கீழே சிங்கங்கள், பத்திரகாளி என்றாலே சிங்கத்தின் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய மாதிரியான அந்த தோற்றம் தான். அப்படியாக கோபுரங்களில் அதிகளவான சிங்கங்களுடைய அந்த உருவங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கோபுரம் நிறைந்த வேலைப்பாடுகள். அதே சமயம் இங்காலே நீங்கள் பார்க்கலாம் துவாரபாலர்கள் உட்பட முருகப்பெருமானுக்குரிய விக்கிரகம், அதே மாதிரி அங்காலே விநாயகப் பெருமானுக்குரிய சிலை என அந்த இடத்துல மிக அழகாக அமைந்திருக்கக்கூடிய அன்னையினுடைய அந்த கோபுரம், முன்னன் கோபுரத்தை பார்க்குறீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல முன்னே சொன்னது போலவே யாகசாலைக்குரிய ஏற்பாடுகள், நிறைந்த மரங்களை கொண்டதாக சோலையின் நடுவே அமைந்திருக்க மாதிரியாக தான் அன்னையினுடைய அந்த ஆலயம். இந்த இடத்துல எல்லாம் பார்க்கலாம். சுற்றி அன்னையினுடைய நிறைய பெரிய பெரிய மரங்கள் எல்லாமே இருக்குது. நீண்ட ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரங்களை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், வர்ணம் தீட்டப்பட்டு மிக அழகாக அன்னையினுடைய இந்த கோயிலினுடைய மதில் சுவர்கள் இங்கே நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், மிக கம்பீரமாக பத்திரகாளி அங்கே புலியின் மேலே அமர்ந்து, பாயும் புலியின் மேலே அமர்ந்து வார மாதிரியான காட்சி, சிங்கத்தின் மேலே அமர்ந்து வார மாதிரியான காட்சி. அன்னை அந்த கைகள் எல்லாமே காட்டி, கைகளில் வந்து ஆயுதங்கள் தாங்கியவளாக, வாள்கள், வில்லுகள், அம்புகள் தாங்கியவளாக வரக்கூடிய அந்த காட்சி. அப்படியாக ஆலயத்தினுடைய உட்பகுதி நீங்கள் பார்க்கலாம். வேலைப்பாடு இடம்பெற்று கொண்டே இருக்குது. மிக பிரமாதமாக இங்கே வர்ணம் தீட்டப்பட்டிருக்குது. பார்க்குற இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓவியங்களால் நிறைந்திருக்குது. அதே சமயம் சிற்ப வேலைப்பாடுகள் ஓவியங்களுடன் அமைந்ததாக மிக ரம்மியமான ஒரு முன்றல் பகுதியை வந்து நீங்கள் பார்க்குறீங்க. அழகான ஒத்துப்போகக்கூடிய வர்ணங்களுடன் சேர்ந்திருக்கக்கூடியதாக வர்ணம் தீட்டப்பட்டிருக்குது. அப்படி நீங்கள் பார்க்கலாம். இந்த முன்பகுதி எப்படி இருக்குதுன்றதான் பார்க்குறீங்க. வாயில் பகுதியை அதை விட முன்மண்டபத்தினுடைய மேற்பகுதிகளில் இருமரங்களையும் பார்த்திங்கன்னா அன்னையினுடைய தத்துருவமான ஓவியங்கள் அங்கே நீங்கள் பார்க்கலாம். நேரிலே அன்னை அங்கே அமர்ந்திருந்து பார்ப்பது போல் மிக தத்துருவமான ஓவியங்கள் வந்து இங்கே ஓவியர்களால் வந்து இந்த இடத்துல வரையப்பட்டிருக்கக்கூடியது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கீழே மேலே எல்லாமே மேலே கூட பாருங்கள், சிறப்பாக அந்த வேலைப்பாடுகள் அமைந்திருக்குது. தாமரை மலர்கள் விரிந்திருப்பது போல், அங்காலே நாகங்கள் பாம்புகள் வந்து சுழன்றிருப்பது போல், எத்தனையோ தலைகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த பாம்புகள் வந்து அந்த இடத்துல இருந்து போவது போல், அப்படியாக அங்காளி பக்கம் கூட இன்னொரு மலர் அலங்காரத்தை கொண்டதாக வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குது. வர்ண வேலைப்பாடுகள், சிற்ப வேலைப்பாடுகள், நுணுக்க வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு முற்பகுதி மண்டபமாக இந்த மண்டபம் இருக்குது. அங்கே நீங்கள் பார்க்கலாம் பாருங்க. ஆலயத்தினுடைய கோபுரத்தினுடைய வியாழ வரி வரை கருங்கல்லாலே அங்கே அமைய பெற்றிருக்குது என்ற மாதிரியாக சொல்லியிருந்தார்கள். அப்படியாக அந்த வாயில் கதவு, இந்த முற்பகுதி தோற்றம் எப்படி இருக்குது என்றதான் பார்க்குறீங்க.
அப்படியாக 1ஆம் தேதி கும்பாபிஷேகம், 2ஆம் மாதம் 1ஆம் தேதி மாசி மாதம் 1ஆம் தேதி கும்பாபிஷேகம். அந்த அன்று தைப்பூசம். அந்த நாளில் காலை பொழுதில் எங்கள் கும்பாபிஷேகம் காலை 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே அந்த கும்பாபிஷேகம். எனக்கு சரியான நேரம் தெரியவில்லை, ஆனால் காலை பொழுது. காலையிலே நீங்கள் வருவது சிறப்பு. காலை 6 மணிக்கு நீங்கள் வருவது, அந்த பூஜைகளை பார்ப்பது எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழப்பெறக்கூடியதான் இந்த மகா கும்பாபிஷேகம் அன்னையினுடையது. அந்த கும்பாபிஷேகத்தை காணுவதற்காக நிறைந்தாடியவர்கள் உள்நாட்டிலும் இருந்து வெளிநாட்டிலும் இருந்து புலம்பெயர் தேசங்களில் இருந்தெல்லாம் தேடி ஓடி வருவார்கள் இந்த காட்சியை பார்ப்பதற்கும் அன்னையினுடைய இந்த அழகிய ஆலயத்தினுடைய தரிசனத்தை பெறுவதற்குமாக. அப்படியாக நீங்கள் பார்க்கலாம். வசந்த மண்டபத்துக்கு முன்னாலே இருக்கக்கூடிய இடத்துல புதிதாக ஒரு சிறிய கோபுரம் அமைத்திருக்கிறார்கள். முன்னர் இது இருக்கவில்லை. இப்பொழுது இந்த கோபுரம் புதிதாக இந்த இடத்துல வடிவமைக்கப்பட்டிருக்கு. நேராக அன்னையினுடைய வசந்த மண்டபத்தினுடைய வாயிலினுடைய மேற்புறத்தில் அந்த கோபுரம் அமையப்பட்டு அதில் ஒரு மிகச்சிறப்பாக காட்சி தரக்கூடிய அன்னையினுடைய விக்கிரகம் ஒன்று அங்கே வைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கையிலே சூளம் தாங்கியவளாக அமைந்திருக்கக்கூடிய காட்சி. அப்படியாக இப்போவும் வேலைகள் இடம்பெற்று கொண்டு தான் இருக்குது. மிக வேகமாக இந்த வேலைகள் இடம்பெற்று கொண்டிருக்குது. தொடர்ந்து இந்த காணொலியில் நீங்கள் அன்னையினுடைய இந்த சிறப்புகள், தனிச்சிறப்பு, இந்த ஆலயம் தொடர்பான வரலாறு, இந்த ஆலயத்தினுடைய தோற்றம், ஆலயம் எப்படியெல்லாம் இருந்து எப்படி வளர்ந்து வந்தது, இங்கே என்னென்ன சிறப்பெல்லாம் இருக்குது என்றதை நீங்கள் இந்த காணொலியூடாக முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு முழுமையான காணொலியாக இருக்கும். அப்படியாக நாங்கள் இப்போ ஆலயத்தினுடைய உட்பகுதிக்கு செல்லலாம். முற்புற வாயில் பகுதியில் வேலைகள் இடம்பெற்று கொண்டிருக்குது. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தெராசோ வேலைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறதால நாங்கள் இங்காலி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வாயில் பகுதியால் நாங்கள் இப்போ உள்ளுக்கு போகலாம். உள்ளுக்கு போய் ஆலயம் எப்படி உள்ளுக்கு இருக்குது, உள்ளுக்கு என்னென்ன மாற்றங்கள் இடம்பெற்றிருக்குது, அதோட தனிச்சிறப்பாக இந்த வருடத்தில் இருந்து பார்த்திங்கன்னா கொடியேற்றம் இடம்பெறப் போகின்றது. இவ்வளவு காலமாக இங்கே கொடிமரம் இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் போகும்போது இந்த வாயில் கதவில் இருக்கக்கூடிய வாயில் கதவுகள் கூட புதிதாக அமைக்கப்பட்ட வேலைப்பாடுகளுடன் கூடியதான ஒரு கதவு. இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் கதவு போடப்பட்டிருக்குது. உட்பகுதி தூய்மையாக்கப்பட்டு மிக பிரமாதமாக இங்கே நீங்கள் பார்க்கலாம். கும்பாபிஷேகத்துக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய அந்த தோற்றத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாக நான் முன்னர் சொன்னது போலே கொடிமரம் வைக்கப்பட்டு புதிதாக கொடிக்கம்பம் இங்கே நாட்டப்பட்டு கொடியேற்றப்படக்கூடிய அந்த எத்தனையோ வருடங்களுக்கு இந்த ஆலயத்தினுடைய தோற்றத்திலேயே முதல் முறையாக அது இங்கே இடம்பெற இருக்குது. அந்த சிறப்பும் இந்த கும்பாபிஷேகத்தோடு சிறப்பு பெறப்போகுது இந்த ஆலயம் என்று தான் சொல்லணும். தேரோடும் ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் இருக்க போகுது. அப்படியாக நாங்கள் இப்பொழுது இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு சம்பந்தமாகவும் மேலும் என்னென்ன விஷயம் இருக்குதுன்றதை இங்கே இருக்கக்கூடிய ஒரு அண்ணாவிடமே கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். வணக்கம் அண்ணா. வணக்கம். சுழிபுரம் பத்திரகாளி அம்மன் ஆலயத்தினுடைய உட்பகுதியில் நிற்கிறோம். எங்களுக்கு இந்த அம்மன் ஆலயத்தினுடைய வரலாறு தொடர்பாக சொல்லுவோம். இந்த சுழிபுரம் பத்திரகாளி அம்பாள் ஆலயம்ன்றது நாங்கள் அறியா காலத்திலேயே ஆரம்பம் உருவாகிய இந்த கோயில். அதாவது இந்த கோயில் ஆரம்ப காலம் சொல்லப்போனால் ஆலயத்தில் இந்திய வம்சத்தவர், அதாவது எங்கள் கம்மாளர் என்று சொல்லப்படுகின்ற வம்சத்தவர்கள் பக்கத்தில் உள்ள பராள ஈஸ்வர விநாயகரில் அவர்கள் தேர் வேலைகள் செய்வதற்காக வந்திருந்தார்கள். அந்த நேரம் அவர்கள் ஒரு எந்திரத்தை வைத்து இந்த இடத்திலே பால் கிழுவை என்று இருக்கின்றது, அந்த மர இணலில் வச்சு அவர்கள் சிறு குடிசை அமைத்து அதை வழிபட்டதாக வரலாறு சொல்லுகிறது. அவ்வாறு அவர்கள் இங்கிருந்து தான் அந்த ஆலயத்துக்கு வேலைக்கு செல்வார்கள். அவர்கள் தங்கியிருக்கும் இடமாகத்தான் இந்த சுழிபுரம் பத்திராளி கோயிலடி என்ற இடத்தை தெரிவு செய்தார்கள். இது தச்சன் புழு என்று சொல்லப்படுகின்ற பேரோடு அம்பாளுடைய பாடலில் இடம்பெறுகிறது. இது கம்மாளர் வம்சத்தவர், அதாவது ஆசாரி, அதாவது கோயில் சம்பந்தப்பட்ட வேலைகளில் ஈடுபடுபவர்கள், அவர்களுடைய குலதெய்வமாக இது இன்று போற்றப்பட்டு வருகிறது. அந்த வகையிலே இந்த கோயிலானது தொன்று தொட்டு அந்த கிழுவை விருட்சத்தில் இருந்த அந்த இயந்திரத்தகட்டுக்கு பூஜை செய்து வழிபட்டு நாடளாவிய ரீதியிலே புகழ்பெற்று வருகின்ற ஒரு சந்தர்ப்பமாக இங்கே வேள்வி என்று சொல்லப்படுகின்ற அந்த கிடாய் வெட்டு என்று சொல்வார்கள். அந்த நிகழ்வானது பெரும் சிறப்பாக இடம்பெற்றது. அடியவர்கள் பொங்கல் செய்து அங்கே மடைபரவி அந்த கிடாய் இறைச்சி அந்த என்று சொல்லப்படுகின்ற அந்த சமையல் எல்லாம் சமைத்து படைப்பார்களாம் அந்த காலத்தில். ஆனால் இப்பொழுது அது மருவி இப்பொழுது பொங்கல் மட்டும்தான் இடம்பெறுகிறது. அடியவர்கள் விருப்பத்துக்கேற்ப அது மாறப்பட்டது இப்பொழுது பொங்கலாக நடைபெறுகிறது. ஆனபோதும் அதை அண்டி சில அடியவர்களால் தங்கள் வீடுகளிலே அதை சமைத்து உணவாக படைக்கிறார்கள். அது இருந்தாலும் அந்த பத்திராளிக்கு பிடித்ததானது அவிச்ச சோறும் உவிச்ச கறியும் என்று சொல்வார்கள். அதே போல் அந்த சாப்பாட்டில் தான் அம்பாளுக்கு விருப்பம் என்றது காரணத்தினாலேயே அடியவர்கள் எல்லோரும் இங்கே வருகின்ற போது
அம்பாளுக்கு குலை சாதம் அன்னதானம் என்று சொல்லுகின்ற நேர்த்திகளைத்தான் வைப்பார்கள். அம்மா எனக்கு இது செய்கிறோம், எங்களுக்கு இந்த வரத்தை தர வேண்டும் என்று கேட்டபொழுது அதற்கு கூட அம்பாள் அவர்களுக்கு நாடு கடந்து கூட அவர்களுக்கு போய் உதவி செய்து வருவார். குழந்தைகள் இல்லை என்றவர்களுக்கும், கல்யாணம் இல்லை என்றவர்களுக்கும், வீட்டில் பல சோழிகள் துன்பங்களில் வாழ்பவருக்கெல்லாம் அருள்பாலிக்கின்றாள் இந்த பத்திரகாளி. ஆனபோதும் இந்த பத்திராளியின் சிறப்பு நாளாக பங்குனி மாதத்தில் வருகின்ற முதல் செவ்வாய் அம்பாளுக்கு விளக்கு வைத்தல் நிகழ்வு இடம்பெறும். அந்த விளக்கு வைத்தல் நிகழ்வு என்பது அந்த அம்பாளுக்கு அன்று தொடக்கம் பாடப்பட்டு வருகின்ற அந்த விளக்கு வைப்பு பாடல் என்று சொல்லுகின்ற இந்திய மொழியில் அமைந்த அந்த பாடல். இது சாதாரண மொழியில் எல்லாரும் வாசிக்கவோ இல்லை பாடவோ முடியாது. அதை கேட்டு உணர்ந்தவர்கள் அதை பின்பற்றி பாடலாம். அந்த வகையிலே அது சிறப்புக்குரிய அந்த பாடல். அந்த பாடலை படிக்கின்ற போது அங்கே ஆலயத்தில் உள்ள பள்ளி ஏதோ ஒரு இடத்திலே இருந்து அந்த பாடும் இடத்திற்கு கிட்டவாக பள்ளி சொல்லும். அந்த பள்ளி சொன்ன நிகழ்வை வைத்துத்தான் அந்த அடுத்து வருகின்ற பங்குனி செவ்வாய் பொங்கலை தொடர வேண்டும். இவ்வாறாக வருகின்ற காலங்களிலே ஒரே ஒரு காலத்தில் மட்டும்தானாம், அந்த நாங்கள் அறியாத காலம், அந்த காலத்தில் மட்டும்தான் அந்த பள்ளி உத்தரவு கிடைக்கவில்லை என்று அன்று அந்த பாடப்பட்டு வருந்தபோது அந்த பள்ளி நிகழ்வு சொல்லாத நிகழ்வாலே மீண்டும் ஆலயத்திலே அவர் தோய்ந்து வந்து திருப்பி பூசை செய்து மீண்டும் பாடப்பெற்றதாலே அங்கே பள்ளி சொல்லி உத்தரவு கொடுத்து அந்த நிகழ்வு இடம்பெற்றது. அந்த பள்ளி நிகழ்வை காத்திருந்து பல அடியவர்கள் கேட்டிருப்பார்கள். பாடல் படிக்கின்ற போது அந்த பள்ளி சொல்லும். அந்த நிகழ்வை வைத்துத்தான் அடுத்த முதலாவது பொங்கல் என்று சொல்லுகின்ற 2வது செவ்வாய் பொங்கலும், 8ஆம் படை என்று சொல்லுகின்ற 3வது செவ்வாய் வருகின்ற பொங்கலும் சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த யாழ் மாவட்டத்தில் கூட எல்லா ஆலயத்திலும் விட பொங்கல் என்று சொல்லுகின்றதற்கு ஒன்று சுழிபுரம் பத்திரகாளி அம்பாள் ஆலயம், 2வது மட்டுவில் பண்டித்திலட்சி அம்மன் ஆலயம், 3வது வெற்றாப்பளை கண்ணையம்மன் கோயில் ஆலயம் மற்றும் கனராயங்குளத்தில் இருக்கின்ற நாகதம்பிரான் ஆலயம் புதூர் என்று சொல்லுகின்ற ஆலயங்கள்லாம் இன்று பொங்கலிலே சிறப்பித்திருக்கிறது. அந்த வகையில் யாழ்ப்பாணத்திலே புகழ்பெற்றதாக விளங்குகின்றது இந்த சுழிபுரம் பத்திரகாளி அம்பாள் ஆலயம். அத்தோடு இந்த ஆலயத்திலே இந்த பால் கிழுவை என்ற விருட்சமானது இதிலே காணப்படுகின்றது. இது இன்று நாடளாவிய இதில் இல்லாமலே போகின்றது. அதின் நான் கண்டுகொள்கிறதே கரைச்சல். அந்த வகையிலே இந்த பால் கிழுவை விருட்சத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ கால முதிர்மை பெற்றது. ஆனபோதும் அது பச்சை பசேல் என்று தான் இந்த காலமும் இருக்கும். அதே போன்று நாங்கள் அறியப்படுகின்ற வகையிலே வெளிப்பக்கத்திலே உள்ளது ஒரு பிராய் மரம். பிராய் என்று சொல்லுகின்ற அந்த முதலியார் ஆலயமானது வெளிப்புற வீதியிலே அமைந்துள்ளது. இந்த கிழுவ மரத்தில் இந்த ஆலயத்தினுடைய தோற்றம் ஆரம்பமானது அப்படித்தானே? இங்கே தானே ஆரம்பிச்சது அப்படித்தானே? இந்த விருட்சத்தின் அடியில தான் அந்த இயந்திர தகடு வைக்கப்பட்டு பூசை செய்து வந்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அந்த இயந்திர தகடு இல்லை, அது அதிலே மறைந்து விட்டது என்று தான் கூறுவார். அடுத்து கீழே போயிருக்கும், மறைந்து விட்டதாகும். அதெல்லாம் இந்த மரம் இவ்வளவு ஆண்டு காலமும் அப்படியே நிற்கிது. இந்த நிற்கிது. அதை விட இதில் இந்த முதன்மையில நாங்கள் மரத்தை பார்த்தது இல்லை. இந்த சைஸில் பார்க்கலாம். சாதாரணமாக பால் கிழுவையில தான் உடுக்கு என்று சொல்லுகிற வாத்தியம் செய்வார்கள். அந்த உடுக்கு செய்ய தேடு திரிவன் நாங்கள் அந்த பால் கிழுவையை. ஆனால் கிடையாது, அந்த மொத்தத்தில் நாங்கள் எடுக்க, இந்த மொத்தத்தில் எடுக்கிறார். நாங்கள் ஒடுக்கு செய்கிற மொத்தத்துக்கே எடுக்கலான்னா இந்த மொத்தத்தில் நாங்கள் காணலாது. அவ்வளோ ஆண்டுகள் அவ்வளோ மக்களை பார்த்துருக்கு, சிறப்பு பெற்றது. மற்றது இதில் அடியவர்கள் என்ன செய்வார்கள்னா நெய் விளக்கேற்றி வழிபடுவார்கள். மற்றது இதில் நாங்கள் இப்போ கரையான் என்ற ஏறுற காரணத்தினால இதில் உள்ள அந்த நேர்த்திக்கு கட்டின இதில் எல்லாம் விட்டு உண்டியலில் போட்டாச்சு. அப்போ இதில் இனி பார்த்தீங்கன்னா இந்த நேர்த்திக்காக மக்கள் எல்லாரும் இதில் நிறைந்து தங்கள் நேர்த்தியை வைத்து காட்டுவார்கள். கட்டிவிட்டு அவர்கள் அந்த நேர்த்தி தங்களுக்கு நிறைவேறிய உடனே ஆட்சிக்கு பொங்கல் செய்வார்கள், அன்னதானம் செய்வார்கள். அதை விட வெளிநாட்டிலிருந்து அடியவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், எங்கள் ஆட்சி அங்கே தனக்கு பசிக்கு அந்த சோறு கேட்டிருக்கிறா, தென்னட்ட சாறு கேட்டிருக்கிறா அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை சொல்லுவார்கள். அந்த டைம் எங்களுக்கு புள்ளரிக்கும். ஆனால் எங்களுக்கு தெரியுதில்லை எங்களோட பத்திராளின்ற புதுமையாக. ஆனால் வெளியிலேருந்தெல்லாம் சொல்ல எங்களுக்கு ஏதோ உணர்வாக இருக்கும்.
நானும் இங்கே செவ்வாய்க்கிழமையில வரைக்கும் அங்கே முன்னுக்கு இருந்து கும்பிட்றாக்களோட இதில் இருந்து கும்பிட்றாக்கள் இதில் விளக்கு ஏற்றுறாக்கெல்லாம் அதிகமாக இருக்கு. கூட, ஆமா. ஏன்னா அவைக்கு தான் தெரியும் இந்த இடத்துல என்ன சிறப்பு இருக்குது, என்ன மகிமை இருக்குன்றது. நிறைய பேர் இதில் பார்க்கலாம் அந்த விளக்கு ஏற்றி இதில் தியானம் செஞ்ச கொண்டே இருப்பேன். தியானம் இதில் அம்மனுடைய ஒரு அழகிய ஒரு விக்கிரகம் ஒன்றும் இருக்கு அந்த ஆமாம். சூலம். அதனால இந்த ஆலயத்தில் 3 விருட்சம் இருக்கிறது. ஒன்று இந்த பால்கிழவை, இதில் வந்து அம்பாள் ஆரம்பியமான இடம். அடுத்தது நான் சொன்ன மாதிரி அந்த பிராய்மரம் என்ற முதலியார், பக்கத்தில் அதுக்கு நாங்கள் உருவம் என்று இல்லை. ஆனால் அந்த பிராமிரத்தடியில் வந்து அம்பாள் எங்கள் சிறு வயதிலே பெரிய அண்ணாக்கள் வந்து விளையாடி கொண்டிருக்க பின் வீதியில் காட்சி நேரடியாக கொடுத்துருக்குறார். வெள்ளச்சாரியோட வந்து அதில் இருந்திருக்கிறார். இவ போய் பக்கத்தில் உள்ள கடைக்கார அம்மாக்களை கூட்டிக்கொண்டு வந்து ஒரு கிளவி வந்திருக்கு பாருங்கன்றதுக்கு இடையில அவள் மறைஞ்சிட்டான். இல்லை அப்படியெல்லாம் அந்த எங்களோட வயது உள்ள ஆக்கள் விளையாடி கொண்டு நிற்க தான் அந்த காட்சி கண்டிருக்கணும். அதே மாதிரி அந்த மடமாத்திரன்னு சொல்கிறது, அதில் ஒரு கேணியும் இருந்தது என்று அது இல்லாமல் போய்விட்டது. அந்த மடமாத்திர இடத்துல கூட அம்பாள் அந்த ஒரு சிறுவ காட்சி ஒன்று தருவார். அதுகள் கூட ஒரு பெருமை மிக்கது, அவள் வர்ற வேஷங்கள் இதுகள். அதே மாதிரி இந்த ஆலயத்தில் வர்ண வேலை செய்தவர் ஐந்தன் என்று சொல்லுகின்ற இத்தா என்று சொல்லுகின்ற எங்கள் இனத்தவர், அதாவது திருநெல்வேலி பத்திராளி கோயில் அடியில் இருக்கிறார். அவர் வந்து ஆஸ்பத்திரியில் வந்து இந்த வேலை தொடங்குகின்ற நேரம் கொஞ்சம் ஆளுக்கு இயலாத கட்டம், காய்ச்சல். அந்த டைமில் ஆஸ்பத்திரியில் இருக்க அவருக்கு திடீரென்று போய் பத்திராளி செய்திருக்கிறா, அடே நீ ஏன் இங்கே வந்தாய் என்று அவர் ஆவேசமாக கேட்ட மாதிரியும், இந்த ஆலயத்திலிருந்து தான் வெளியில் பத்திராளி போகிற காட்சி, தெலப்பாவோட பத்திராளி போகிறார். அந்த காட்சி அவர் தான் கண்ட காட்சி என்று சொல்லி ஆலயத்தில் முன்னில் வர்ணனை கீறியிருக்கிறார். தான் தண்ட காட்சி என்று சொல்லி அதை வர்ணனையாக செய்திருக்கிறார். அப்போ அந்த நோயிலிருந்து அவர் இருக்கேக்க நீயாண்டு சொல்லி அவர்கிட்ட முதுகில் அடித்து போட்டு உன்னை நான் விட்டுட்டு போகிறேன்ட்டு போயிருக்கிறார். அதற்கு பிறகு அவர்கிட்ட உள்ளத்தில் தோன்றிய காட்சியெல்லாம் அவர் வர்ணனையாக செய்திருக்கிறார். அவர் தான் கீறவில்லை, தன்னுக்குள்ளே இருந்து அம்மன் தான் கீறி வச்சான்னு சொல்கிறார். அதான் இந்த ஆலயம் நிறைந்த வர்ண ஓவியங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு, எல்லாமே தத்துருவமாக இருக்கு. ஆமாம், நேரில் அம்மன் காட்சிதாரமாக இருக்கு அந்த ஓவியங்கள் எல்லாம். ஓவியங்கள் அப்படியெல்லாம் அந்த இன்னும் நான் செய்வேன் என்று சொல்கிற அளவுக்கு அந்த அவரை மாற்றியுள்ளது. அதை போல் ஒவ்வொரு அடியவர்களுக்கும் அப்படி ஒரு தன்மைகள் தோன்றும். இங்கே ஒவ்வொருத்தர் நேர்த்தி வைக்கின்ற போது இந்த நேர்த்தியை 1 லட்சம் ரூபா கொடுத்தவர்கள் சொல்லுவார்கள், நான் இன்னும் 1 லட்சம் அடுத்த மாதம் அனுப்புகிறேன், இல்லாத கொண்டு வந்து தருவேன் என்று சொல்லுவார். இல்லாட்ட அவர் தானாயே கொண்டு வந்து இரண்டுவார். அதே போல் புதுமையானது, இந்த வேலையிலே இவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே ஆலயத்தில் நிதி இல்லை என்று சொல்லப்போது பேரில்லாத வகையிலே எல்லாம் அந்த பணத்தை இங்கே அனுப்பியிருக்கிறார். அப்படி அம்பாளுடைய கைங்கரியங்கள் மேலானது. அதை விட வெளி முன்புற வாசலில் இருக்கின்றது பெரிய ஒரு அரசமரம் ஒன்று. அதில் நாகதம்பிரான் ஆலயம் இருக்கிறது. அதில் கூட பிள்ளை இல்லாதவர்கள் பிள்ளை வரம் வேண்டி அதில் நாகதோஷம் செய்வார்கள். அந்த ஆலயத்தை, அந்த அரசமரத்தை சுற்றி வருகின்ற போதே அவர்களுக்கு வினை நீங்கி செல்வார். அதை விட எங்கள் தந்தையார் கூறுவார், தங்களுடைய காலத்தில், அப்போ நாங்கள் சின்ன பிள்ளைகள், எங்களுக்கு இளம் வயது 3-4 வயது அப்படி அந்த எங்களை அறியக்கூடிய வயது, அந்த வயதிலையெல்லாம் முன் மண்டபத்தில் வந்து படுத்திருப்பார்கள் ஆட்கள். பொழுதுபட்ட நேரம் படுக்கிறத தான் நாங்கள் காணுவோம், விடியவையை காண மாட்டோம். ஏனென்றால் அவர்கள் அந்த நோயில் வந்து நோய் துன்பத்தில் வந்து படுத்திருப்பார்கள். ஆனால் விடியப்புறம் வந்து நாங்கள் விடிய வந்து எழும்பி பள்ளிக்கூடம் போய் வந்து பார்த்தா வேறு ஆயிரும். அதை அப்பா சொல்லி காட்டுவார். அதை அந்த ஆலயத்தின் புதுமை அதுதான். அடியவர்கள் வந்து வேண்டும் போது அந்த விரத்தை கொடுத்துடுவார், அந்த நோய் துன்பத்தை நீக்கிறவார், அவர்கள் அப்படி எழுப்பி போடுவார். அப்படியெல்லாம் செய்கின்றது. அதை விட அந்த அம்பாளுக்கு படைக்கின்ற 1ஆம் மடையிலே 8ஆம் மடையிலே பொங்கி படைக்கின்ற அந்த பொங்கல், அதை கூட பிராமணர்கள் கூட வந்து சாப்பிட்டதாக வரலாறு சொல்லுகிறது. ஒருவர் நோயோடு வந்தபோது ஆலய முன்றலிலே அவர் தன் பிணியை நீக்குவதற்காக ஒரு பிராமணர் அவர் வந்து அந்த பிரசாதம் வேண்டும், அதை நான் சாப்பிடுவதற்காகத்தான் நிற்கின்றேன் என்று எங்கள் மூதாதையர் சொல்லியிருக்கார். அவர்கள் அந்த உணவை அறிந்தித்தான் சென்றிருக்கிறார். அப்படி அம்பாளுக்கு பூசிக்கின்ற அந்த தொண்டானது, அந்த அம்பாளுக்கு படைக்கின்ற அந்த மடை, எல்லா அடியவர்களும் ஒன்றாக போட்டு குவியலாக படைப்பார்கள். அதை வேண்டி சாப்பிடுகின்ற போது தேமா அமிர்தமாகத்தான் இருக்கும். அப்படியாக அந்த மடைக்குரிய மருந்து, அந்த மருந்தை எல்லோரும் அமுதாக உண்பார்கள். இவ்வாறு புகழ்பெற்றது தான் இந்த ஸ்ரீ பத்ராளி அம்பாள் ஆலயம். அதைவிட
இங்கு பங்குனி பொங்கல், அதைவிட ஆடி மாதத்திலே பருவத்திற்கு ஆடி பருவத்திற்கு இறுதி நாளாக 10வது நாளாக வருகின்ற மாதிரியாக அந்த அலங்கார உற்சவம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இனிவரும் காலத்திலே அது கொடியேற்ற நிகழ்வாக, கொடியேற்ற திருவிழாவாக நடைபெற இருக்கிறது. அதற்காக இப்பொழுது கொடிமரம் நாட்டப்பட்டிருக்கிறது. இனி இந்த வார வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துலேருந்து கொடியேற்றி நிகழ்வாக கொடியேற்ற நிகழ்வாக நடக்கும். மகோத்சவமாக தேரோடும் வீதியில் தேரோடும் வீதியாக அமையப்படும். இப்போ 1ஆம் தேதி கும்பாபிஷேகம். முதல்ல இருந்த ஆலயத்தை விட இப்போ என்ன மாற்றம் இடம்பெற்றிருக்கீங்க? முதலில் இருந்த மாற்றங்கள் நாங்கள் சொல்ல போனால், ஆரம்பத்தில் இருந்த எங்கள் மூதாதையர்கள் அதாவது மூத்த உறுப்பினர்களால் அந்த ஆலயம் அமைதியாக இருக்கணும், கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடாது, சாதாரண நிலையில் இருக்கணும் என்று தான் விரும்பி இருந்தார்கள். அவர்களின் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் முந்தி இருந்தது. இப்போ வரும் சந்ததியினருக்கு ஆலயம் ஒரு என்ன கவர்ச்சியான தோற்றமாக இருக்கணும், எல்லா இடத்திலும் அந்த பத்திராளின் புகழ் பரவணும் என்று கூட இப்பொழுதுதான் அந்த அடியவர்களை நாடி செல்கிறது அந்த அருள். அப்பொழுது தேடி போகின்ற போது அள்ளி கொடுக்கிறார்கள் ஜனங்கள். அதால் ஆலயத்தில் இந்த நிதியியல் போயளவு இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அதே போன்று நாங்கள் வேறு ஆலயத்திற்கு செல்லுகின்ற போது அந்த ஆலயத்தின் நிர்வாகிகள் அந்த பூசகரை சொல்லுவார்கள், என்னடா அப்போ அவங்களோட கோயில் இப்படி கிடக்கு, வெளிநாட்டில் கேட்டால் கொடுப்பாங்களா, அங்கே கேட்டால் கொடுப்பாங்களா, எங்களோட கோயிலை பேரண்டு காட்டுவாங்க. ஆனால் இப்பொழுது அந்த கோயிலை விட எங்களோட கோயிலில் அந்த அருளை பெறுகின்ற அளவுக்கு அந்த பக்தி இப்பொழுதுதான் தெரிகிறது. அது எவ்வளவு காலமும் அதை நாடவில்லை. இப்பொழுது நாடின உடனே எங்கேருந்து வந்தது இந்த பணம் என்று இல்லாத அளவுக்கு கொண்டு இருக்கிறது. அதே போலவே ஒவ்வொரு நிகழ்வும் இந்த பூசத்தன்று இந்த அம்பாளுடைய கும்பாச நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. தைப்பூசம் நடந்து 45 நாட்கள் மண்டலாச பூர்த்தி அண்டே அம்பாளுடைய பெரும் பொங்கலான அந்த விளக்கு வைப்பு நிகழ்வு ஆரம்பமாகும். பங்குனி பொங்கல் அந்த விளக்கு வைப்பு 45ஆம் நாள் வருகின்ற அந்த மண்டலாவச பூர்த்தி அன்று ஆரம்பமாகிறது. 1வது செவ்வாய், 2ஆம் செவ்வாய் 1ஆம் பொங்கலும், 2ஆம் செவ்வாய் 8ஆம் மடை என்று சொல்லுகின்ற பெரும் பொங்கலும் இடம்பெறும். இப்போ நாங்கள் இந்த ஆலயத்தை பார்த்தோம்னா இது ஒரு அழியா கோயில் என்று சொல்லுகின்ற அந்த வெண்கல்லினால் அமைக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளக்கல் என்று சொல்லுகின்ற இந்த கருங்கல் போன்று வெள்ளக்கல், வெண்மையான கருங்கல். அதே மாதிரி அந்த வெள்ளக்கல் என்று சொல்லுகின்ற இது அழியாத கோயில் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த இந்திய சோழ நாட்டு கோயில்கள் மாதிரி இந்த ஆதிமூலம், எழுந்தருளி மண்டபம், அங்காலே கிரிய மண்டபம் என்று சொல்லுகின்ற 3 மண்டபமும் இந்த வெண்கல்லினால் ஆக்கப்பட்டது. அதே போன்று அந்த கோபுர தளம் கோபுர வாசல் வியாழவரி மட்டும் கருங்கல்லால் ஆக்கப்பட்டது. ஆனதுனால இவையெல்லாம் அழியாத புகழ் பெற்றிருக்கிறது. அதே போன்று நாங்கள் அந்த நேரம் அந்த நாட்டு பிரச்சனைகளுக்கு போது இங்கே ஓடி வருவோம். இதுக்குள்ள நின்றா எங்களை தாக்காது, பாதுகாப்பு தேடி கூட ஓடி வாரது. அதை மாதிரி அந்த மக்கள் எல்லாரும் அடியவர்கள் எல்லாம் இங்கே கூடி இருந்தார்கள். கோயிலுக்கு போட மாட்டாங்க. அப்படியெல்லாம் அந்த தஞ்சம் கொடுத்த பத்திரகாளி அவன் சிறப்பு மிக. ஆனால் இப்பொழுது இந்த ஆலயத்திலே தெற்கு வாசலிலே கோபுரம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. வசந்த மண்டப வாசலிலே ஒரு சிறிய கோபுரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் இப்போ புதுசாக அமைக்கப்பட்டது. இதெல்லாம் ஒவ்வொருத்தர் தாங்கள் தனித்தனி நேர்த்தியாக செய்திருக்கிறார். அதே போன்று இந்த தெற்கு வாசலிலே இப்பொழுது கோபுரம் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பக்கம் வாசலையும் கட்டுப்பட்டு கொண்டு இருக்கு. அதை விட இந்த மாவுள் வைக்கப்பட்ட இந்த நிலங்கள் எல்லாம் இப்பொழுது புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. மாவுள் பாதிச்சிருந்தாலும் அந்த வழக்கில் இல்லாத மாவுள் பாதிச்சிருக்கு. ஆமாம். மற்றது இந்த நீரோடுவதற்காக நீரோடிகள் எல்லாம் வாய்க்கால்கள் சிறப்பான முறையிலேயும், மற்ற இந்த வர்ண வேலைகள் எல்லாம் சிறப்பான முறையிலேயும் அமைக்கப்பட்டிருக்கிறது. வர்ணம் தான் பார்க்கல ஒரு கண்ணு குளிர்ச்சியா இருக்கு. அந்த சிறப்பான ஒரு வர்ண வேலைப்பாடு செய்து அதையும் பத்திராளியின் அருள் என்று தான் நாங்கள் கூற வேண்டும். அவர் இன்னும் செய்யண்டு அந்த தன்னுடைய வேலையாக்களை கூட செய்ய சொல்லி கொண்டிருக்கிறார் வழியா முடிக்கிறது இல்லை. அதே மாதிரி இந்த முன் மண்டப கோபுரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. கோபுர வாசலில் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த கொடிமரம் இப்பொழுது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொடிமரத்துக்கு மேலே உள்ள அந்த முகப்பு வேலை அதுவும் ஒரு தனிப்பட்ட ஒரு
எங்கள் இனத்தவரால் செய்யப்பட்டிருக்கிறது. அதை பார்த்தீங்களா, இந்த ஆலயத்தை நாங்கள் சுற்றி பார்க்கின்ற போது இதிலே அமைக்கப்பட்டது இந்த நவக்கிராமானது இது தனி ஓயமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. முதலில் இருக்கல நவக்கிராமிங்க. நவக்கிராம் இல்லை. அதே போன்று இந்த வசந்த மண்டபம் எல்லாம் தனி ஓயமாக கட்டப்பட்டது முன்பு. அது இப்பொழுது திருப்பவும் அந்த புனருத்தாரணம் செய்து வர்ண வேலைகளை செய்யப்பட்டிருக்கிறது, அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அதே போன்று இந்த வாகனங்கள் எல்லாம் பெருமளவிலே நாங்கள் ஆலயத்திலே செய்திருக்கிறது. ஆலயத்தின் அடியவர்களை விட அந்த வாகனம் பெருசு பெரிய. ஆனால் அதையெல்லாம் யோசிக்கிறது நாங்கள் என்னென்ன செய்கிறது அப்படி எல்லாம். நவக்கிரகம் இப்பொழுது இங்கே புதிதாக வந்திருக்கு, சிறப்பான விஷயம். சிறப்பாக அமைக்கப்பட்டு இதுவும் தனிப்பட்ட உபயோகங்களால் மற்ற கொடிமரம் வைக்கப்பட்டு இந்த நான் கூறப்பட்டதுதான் இந்த மேலுள்ள வேலைப்பாடு. வேறு ஆலயத்தை விட நாங்கள் வித்தியாசமாக செய்யணும் என்று வேறு ஆலயங்கள்ல இப்படி பார்க்கல செய்யப்பட்டது தனி உபயோகமாக சிறப்பாக இருக்கு. அதுவும் மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கிறது. புதிய கொடிமரம் என்னத்தால் ஆக்கப்பட்டது? தேக்க மரத்தினாலும் மற்றது வெளியில பித்தளை வச்சிருக்கு. செப்புலோகத்தில் பாதம் புதிய கொடிமரம். இந்த ஆண்டு தான் புதிய கொடிமரத்தில் அம்மன் கொடியேறி வீதி விளம்பரப்புறா தேர்ல பாருங்க வெள்ளப்பளிங்கல். அந்த என்ன அது கூறப்பட்டது தான் அந்த கிரிய மண்டபம் மட்டும் வெள்ளக்கல்லால் ஆக்கப்பட்டது, அழியா கோயிலாக அமைய பெற்றது. இந்த பகுதி ஒரு தனி அழகு. இது நம்ம மூதாதையர்களால் நாங்கள் அறியக்கூடிய காலத்தில் செய்யப்பட்டது எங்களை முன்னோர். இந்த கல் வந்து இது வந்து கருங்கல், இது கருங்கல், அது வெண்கல், வெள்ளக்கல் என்று சொல்லுவோம். இந்த பகுதி பார்க்க அந்த தொன்மை தெரியுது, பழைய காலத்து அமைப்பு தெரியுது. இந்த கருங்கல்லும் இந்த வெள்ளை எல்லாம் இந்த அராலியூர் தங்கேஸ்வரன் செய்கிறது. அப்போ நாங்கள் குழந்தை பிள்ளைகள் அவரோட செய்து நின்று அந்த இப்போ எவ்வளோ மிஷின்கள் வந்துட்டு அப்போ எல்லாம் கையால் இதுகள் எடுத்து தான் எல்லாம் அந்த நேரத்தில் ஆக்கப்பட்டது. மேலே பார்க்கலாம். இங்கே வந்து வீரபத்திரர் உடனுரை பத்திரகாளி. அதுன்ற தன்மை என்னென்னா வீரபத்திர உடனுரைன்றது அது அந்த பத்திராளி என்ற சொல்லிலேயே வருகிறது. அதே எங்களோட முன்னவர்கள் வந்து அதை மாற்றினாங்க. ஆரம்பம் வந்து பத்திரகாளி, பத்திரர் காளி, அதுலேயே வருகிறது பத்திரகாளி. வீரபத்திரன் பத்திராளி சேர்ந்தது தான் அதன் இது. சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எங்களோட முன்னவர்கள், அதாவது முதல் சந்தை என்று சொல்கின்ற அவர்கள் செய்கின்ற போது அவர்கள் என்ன செய்தார்கள், வீரபத்திர உடனுரை என்ற சொல்ல மாற்றி விட்டார்கள். அது வந்து தற்பொழுது இப்போ மீண்டும் பத்திரகாளி என்ற சொல்லுடன் வருகிறது. இனிவார காலங்களில் அது பத்திரகாளி என்று சொல்லி இந்த ஆலயத்துக்கு அந்த ரெண்டும் அந்த சொல்லி இருக்கு. அதில் பத்திரர் காளி ஆனதினால அது பத்திரகாளி என்றே இப்போ மீண்டும் அந்த சொல்ல அழைப்போம் என்று சொல்லி எல்லாரும் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. பத்திராளி என்று இப்பொழுது இந்த எங்களோட ஆலய விளம்பர நோட்டீஸை பார்த்தீங்கன்னாலும் அதில் வீரபத்திரர் இது பாடி இப்போ பத்திரர் காளி என்றே இல்லை. அது இருந்தாலும் வளமையா மக்களோட பேச்சில் இருக்கிற சொல்லி பத்திராளி கோயில் என்று சொன்னதான் எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த வீரபத்திரோட சில பேருக்கு அந்த நோட்டீஸ் வாங்கிக்கே பிரச்சனை இருக்கு. அப்படி ஒரு பிரச்சனை. அதுக்காக இந்த முறை என்ன பத்திராளி மாற்றி அமைச்சிருக்கு. அந்த சொல்லிலேயே ரெண்டு பேருக்கு அதான் இருக்குதோ. அதே மாதிரி தான் இது அந்த வெள்ளக்கல்லும் கருங்கல்லும் சேர்ந்து காட்டப்பட்ட கோபுரம். அது மாதிரி வேலைப்பாடு சிறப்பாக இருக்கு. ஆமாம். இன்னும் லைட்டெல்லாம் போட்டு தண்டேக்கில் இன்னும் நல்லா இருக்கு. லைட் வேலை நடந்து ஒன்று இருக்கு. கோயிலை பொறுத்தவரையில் அடியவர்கள் நேர்த்தி வைப்பார்கள் என்னென்னா பொங்கல் பூசை அம்மனுக்கு அவிச்சு போடுறது என்று தான் நேர்த்தி வைக்கிறது. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு நேர்த்தி இருக்குத்தான். அதே போன்று இங்கு நேர்த்தி வைப்பவர்கள் ஆடு கோழி என்று சொல்லுகின்ற உயிரினங்களை தங்கள் உயிர்களை காப்பதற்காக நேர்த்தி வைப்பார்கள். ஒரு பிள்ளைக்கு வருத்தம்ண்டா அந்த பிள்ளைன்ற உயிரை காப்பாற்ற வேணும், அந்த சுகம் பெற வேணும் என்று சொல்லி ஒரு ஆட்டை நேர்ந்து விடுவார்கள். இல்லாட்ட ஒரு கோழியை நேர்ந்து தங்களோட வீட்டில் வச்சிருப்பார். வச்சுட்டு அந்த பங்குனி தினத்தன்று அதை கொண்டு வந்து அம்பாளிடம் கொடுப்பார். அதே போன்று அயலிலே உள்ள நெல் வயல் வைத்திருக்கிறவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அம்பாளிடம் வேண்டி அந்த நெல்லை விதைத்து அவர்கள் அறுவடை செய்கின்ற போது முதல் நெல்லை கொண்டு வந்து அம்பாளிடம் கொடுப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு புல் அரிக்கும். அவர்கள் அவளை நெல்லை கொண்டு வந்து தங்களை வாட்டுக்கு கொடுத்துட்டு போயிருக்க அதை பார்ப்போம். பார்த்த உடனே அவர் சொல்லுவார், எனக்கு இந்த முறை நெல்லை விளைச்சு அம்பாள் தந்திருக்கிறான், நான் முதல் நெல்லை கொண்டு வந்து கொடுக்குறேன், இந்த முறை கொண்டு வந்து நான் கொடுத்து விடுங்க ரெண்டுங்கள். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிற காலம் துறக்கம் வந்து கொண்டு தருவார். அதெல்லாம் ஒரு அம்பாளிൻ്റെ சக்தின்னு தான் சொல்லுவோம். அதே போன்ற இந்த ஆலயத்தில் உள்ள இந்த
45 நாள் மண்டலாவச பூசையை கூட எத்தனை பேர் வந்து இப்போ கேட்குறார்கள் பூசை ஒரு நாள் செய்யணும், எடுத்து ஐயாட்ட செய்யறதுக்கு. பதியணும், யார்கிட்ட பதிகிறது அண்டு இங்கே பதிய வருகின்ற போது பூசை இல்லை, பூசை இல்லை, வெள்ளம் பூசை எல்லாம் நிறைவேற்று. அப்போ அப்படி சொல்லுகின்ற போது கூட எங்களுக்கு ஒரு துன்பமாக இருக்கிறது. அந்த அவர்கள் வருகின்ற போது அதை அவர்களுக்கு கொண்டு ரூபாயமாக கொடுக்கலாம் இருக்கண்டு. ஆன போதும் அதுக்கும் அம்பாள் அவர்களுக்கு கிரியை செய்வாள். அதற்கு நாங்கள் என்னென்று சொல்வதென்று தெரியவில்லை. அது அம்பாள் முந்தியவர்களுக்கு கிடைத்து விட்டது அருள் என்று தான் நாங்கள் கொடுப்பனை சொல்லுவோம். இருக்கணும். அது அதே கோயிலுக்கு போன்று போகணும்னு நாங்கள் நினைச்சாலும் கூப்பிட்டா தான் போகலாம். அதே போன்று இந்த தை மாதத்தில் இந்த லட்சரச்சனை என்று சொல்லப்படுகின்ற நிகழ்வு இருக்கு. அதை கூட நீ அது ஒரு நிகழ்வாக நிகழ்வாக அதை செய்யலாம். அதற்கு அந்த அடியவர்கள் இந்த பூசையில் கலந்து கொள்ளாத அடியவர்கள் அந்த நிகழ்விலையும் கலந்து கொள்ளலாம். அப்படி அம்பாளுடைய பொங்கல் கைங்கரியங்களில் ஈடுபடலாம். அப்படியே இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த ஆலயத்தினுடைய உட்புற பகுதி மிக ரம்மியமாக காட்சி தருதாங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு பழைய ஆலயத்தினுடைய தோற்றம் அப்படியே இருக்கக்கூடிய மாதிரியாக இருக்குது. முன்னர் சொன்னது போலயே கொடிக்கம்பம் இந்த வருடம் முதலாவதாக செய்யப்பட்டிருக்கு. அதை விட அந்த கொடிக்கம்பத்துக்கு மேலே இருக்கக்கூடிய வேலைப்பாடுகளை பாருங்கள், முழுவதுமாக மரங்களிலே செய்யப்பட்டிருக்கக்கூடியதாக ஒரு சிறப்பு வாய்ந்த வேலைப்பாடாக. மற்ற இடங்களில் இப்படி நாங்கள் பார்க்கையில் என்று சொல்லக்கூடிய அளவில் வந்து மிகச்சிறப்பாக அந்த வேலைப்பாடுகளை வந்து இங்கே தனித்துவமாக செய்திருக்கிறோம். அதே மாதிரி கீழே தராசோ எல்லாமே போடப்பட்டு அவை வந்து அந்த தராசோ பொலிசிங் செய்யக்கூடிய, அதை வந்து புதுப்பிக்கக்கூடிய செயற்பாடு வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது தான் வந்து இந்த உள்ளுக்கு போகிறதுக்குரிய அந்த அனுமதி வந்து கொடுக்கப்படலை. இன்றைய மாலை பொழுதில் அங்கே உள்ளுக்கு போய் எல்லாம் போகக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறோம். அப்படியாக நிறைந்த விஷயங்களை வந்து அந்த அண்ணா உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. இந்த ஆலயத்தினுடைய தனிச்சிறப்பு இருக்குது, வெளிப்பகுதியில் நாங்கள் பார்க்கலாம். இந்த பின்பகுதியில் ஒரு தனித்துவமான ஒரு மரத்தோட பூஜை நடக்கும்னு. ஆனால் நான் பார்க்குறது இந்த இடத்துல வந்து எந்த விதமான ஒரு இதுவுமே இருக்காது, ஒரு சாமியோட விக்கிரகமோ எதுவுமே இருக்காது. ஆனால் பூஜை நடக்கும், மக்கள் வந்து வழிபடுவினோம். ஆமாம், இந்த இடம் இது சம்மந்தமாக சொல்லுவோம். இது வந்து முதலியார் என்று சொல்லுகின்ற தெய்வம். முதலியார். ஆனால் இதை நாங்கள் இடத்துக்கு நாங்கள் பொழுதுபட்ட இடம் கூட நாங்கள் இதுவரைக்கும் பெற பயமாக இருக்க வேண்டாம். அது அந்த இதில் அம்பாள் காட்சி கொடுத்த இடம்னு சொல்கிறோம். அப்போ இதில் நாங்கள் வந்து விளையாடுவதோ இதோ பொழுதுபட்ட நேரங்களையும் சில பெற மாட்டோம். அந்த எங்களை இளம் வயதுகள் எல்லாம் இதில் பாராட்டா இல்லாத பயம். அது மாதிரி இந்த இந்த விருட்சம் இருக்குது இதில், அதாவது முதலியார்கிட்ட பிராய் மரம்னு சொல்லுகிறோம். என்ன மரம்னா? பிராய் மரம் சொல்லுகிறோம். இதை நாங்கள் காணக்கூடியதா இல்லை நாட்டில். இப்போ நாங்கள் எங்கே தேடினாலும் பிராய்மரம் பண்ணுறது இது வரைக்கும் நாங்கள் காண. இதுன்ற குளிர்மை எல்லாம் ஒரு வித்தியாசம். இதில் மத்தியானம் இருந்தால் நல்ல ஒரு குளிர்மையாக இருக்கும். அந்த ஒரு ஒளி கூட கீழே விழாது. அடர்த்தியாக இருக்கும். ஒரு ஒளி கூட கீழே விழாது, குளிர்மையாக இருக்கும். அதை விட தூரத்து அடியவர்கள் எல்லாம் இதில் வந்து தான் பொங்கி படைப்பார்கள். அப்போ நாங்கள் கோயிலை அங்கே கூப்பிடுவோம், அவன் வந்து இதில் பொங்கி படைச்சிட்டு இதில் இருந்து சாப்பிடுகிறோம். அந்த அவர்களுக்கு ஒரு சிறப்பான இடம் வந்து இதுதான் அவர்கள் சொல்லுவார்கள். அப்படி அவர்கள் இதில் வந்து பானை வச்சு பொங்குவார். அதில் பார்த்தீங்கன்னா அந்த குவிந்து போய் இருந்தது எல்லாம் கல்லுகள் இந்த பக்கத்துல எல்லாம் அங்கே இருக்கும், அது பொங்கல் கல். அதை எடுத்து வச்செல்லாம் பொங்குவார்கள். தங்களோட எண்ணங்களுக்கு எல்லாம் செய்வார்கள். அதுக்குரிய கிணறுகள் எல்லாம் 4 பக்கம் 4 கிணறு இருக்கு. பொங்கல் காலத்துல இந்த வீதி முழுவதுமே பொங்கலா தான் இருக்கும். நாங்கள் வரைக்கல நடந்து போற தட்டுப்புற இடம் எல்லாமே பொங்கல் பானைகளும் பொங்கல் கல்லும் தான் இருக்கும். அப்படி சிறப்பு உள்ளதுதான். ஆன போதும் இது வந்து இந்த பகுதியில் அமைஞ்சிருக்கிற கோயிலே வழிய இதுன்ற கோயிலுக்குரிய முழு இதுவும் வந்து வெவ்வேறு இடங்கள்ல இருந்து தான் நாங்கள் தேடி வந்து சென்றுவார்கள். அவர்கள் பணம் கொடுப்பார்கள். அதன் வளர்ச்சியில தான் இந்த கோயில் தங்கியிருக்கு. எங்களை இனத்தவர்கள் என்று சொல்லி நாங்கள் இதண்டு என்னென்னா வெறும் இது வந்து வழியில இருந்தால் நம்மளுக்கு காசு வந்தாலும் அடியாற்று உதவி வந்தாலும் அங்கே இருந்தால் வருது. அதே மாதிரி ஒருத்தர் வருவார்கள், இந்த ஆலயத்தில் ஒளிவரிக்கு இதன்றவர் லைட் இன்ஜின் கொண்டாடுறவ எல்லாம் சொல்லுவீங்கன்னா அம்பாள் இதை விட்டுட்டோம்னா எங்களை அடுத்த வருஷம் உழைப்பில்லாம போடும். அதான் இதால உழைக்கிறாண்டு இல்லை, இதுல காசு குறைஞ்சாலும் நான் இந்த டியூப்லைட் கட்ட ஓடும், நான் பீக்கர் வடிக்கணும், அப்படித்தான் வருவாரு. வந்து இதுல நான் தொடங்கினா தான் அடுத்த கோயில்கள் எனக்கு சிறப்பாக வரும்னு தாங்க வந்து அங்க 10,000 கட்ட 5,000க்கு வந்து செய்து கொண்டு போவேன். அப்படித்தான் அவர்கள் அந்த அம்பாள் அவரை ஈர்த்து வச்சிருக்கிறார். அதுதான் ஒரு சிறப்பு. அதை விட நாங்கள் அந்த பொங்கலை தான் நாங்கள் பெரும் பொங்கல் என்று சொல்லி அது சிறப்பாக இருக்கிறது. இனி வரும் காலங்களில் தேர் இழுத்து அம்பாள் தேரோடும் வீதியாக அமையணும். அந்த தேரை கூட முதல் ஆரம்பத்தில் சிறு வேலை இதுகள் செய்வதாக இருந்தோம். ஆனால் அதுவும் தடைப்பட்டு விட்டு அம்பாளுடைய கைங்கரியம் வந்து இங்கே பூக்கட்டி வைத்து பார்த்து தொடங்கவும். அப்போ நாங்கள் தேர் வேலை செய்கின்ற போது அந்த ஆரம்பம் வேலை செய்ய தொடங்குகின்ற போது அதை பற்றி நாங்கள் ஆலோசிக்கின்ற போது அந்த நிகழ்வை விட்டுட்டோம், செய்ய மறந்துட்டீங்க. அந்த அதுவும் ஒன்று இருக்குது. நாங்கள் கோயிலை உயர்த்தி கட்டுறேன்னாலும் பூக்கட்டி வச்சு அதில் வெள்ளைப்பூ வந்தால் தான் நான் உயர்த்தி கட்டுறேன். சிவப்பு வந்தால் அதை பற்றி எண்ணவே மாட்டோம், சம்மதம் தந்தால் தான் செய்யும். அதே போல் அந்த தேர் வேலை செய்கின்ற வேலை ஏற்படுத்துகின்ற போது அந்த பூக்கட்டி வைத்து பார்க்கவில்லை.
அப்பொழுது அந்த பிள்ளையார் தடுத்த மாதிரி அந்த முருகன் வள்ளி திருமணத்தில் கல்யாணத்துக்கு தடையா நின்ற மாதிரி இங்கேயும் வந்து தன்னை பூக்கட்டி வைத்து தன்னிட உத்தரவு கேட்காம செய்துட்டியலேன்று அதில் பெரும் குழப்பங்கள் வந்து இப்பொழுது அதை பூக்கட்டி வைத்து பார்த்து அவருக்கு அது தேரோடும் ஆசை இருக்கிறது, அதை செய்ய வேணும் என்று சொல்லி இப்பொழுது கொடிமரம் வைத்தாத்து. இனி தொடர்ந்து அந்த தேரோடும் கைங்கரியம் தேர் வேலைகள் இடம்பெறும். அதற்கும் அடியவர்கள் ஒத்துழைப்பு எல்லாம் நல்கும் என்று அம்பாள் இந்த கிருவை இருக்கும் என்றும் எண்ணிக்கொண்டு உங்களோட கோயிலெல்லாம் நாங்கள் ஒரு சிறப்பான சித்திர தேரை எதிர்பார்க்கலாம். ஆமா ஆமா எல்லாரும் அது சம்பந்தப்பட்ட வேளாறு இருக்கிறபடியா எல்லா கோயிலுக்கும் நீங்களாம் தேர் செஞ்சு கொடுக்குறீங்கன்னா கூட கோயில ஒரு சிறப்பான தேர். அதை விட அதுதான் எங்களுக்கு பெரும் மனவருத்தம் என்னட்டா எல்லா கோயிலையும் தேருக்கு சரக்காங்கட்ட வைக்க போறது தேர்வோல செய்யுது. எங்கட கோயில் இல்லையா போய் கட்ட வைக்க எங்கட கோயில தேர் இல்லையாடாப்பா இங்க எல்லாம் நாங்கள் ஆசையோட தான் இருந்தது இவ்வளவு காலம். இனி அந்த ஆசையை நிறைவு அந்த குறையும் இந்த வருஷம் போக்கி வைக்கிறாங்க உங்களுக்கு. ஆமா 2026 ஆமாம் எல்லாரும் ஒரு செய்தி ஒரு மாதத்துல கூட தேர் ஓடலாம் இந்த வருஷமே தேர் ஓடும் சந்தர்ப்பமும் அமையலாம். அதெல்லாம் செய்விப்பா. ஆமா அப்படி வேலைப்பாடு எல்லாமே வெகு விரைவாக இடம்பெற்று கொண்டிருக்கு. ஏன்னா இன்னும் 2-3 நாட்கள்லாம் இருக்குது. 1ஆம் தேதி தைப்பூசத்திலிருந்து கும்பாபிஷேகம். இந்த ஒழுங்குபடுத்தக்கூடிய இந்த இடத்தை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த வேலை நடந்துருக்கு. இந்த பகுதி எல்லாமே இந்த பொங்கல் காலத்தில் அண்ணன் சொல்லியிருப்பேன். அந்த பொங்கல் காலத்தில் நிறைந்த பொங்கல் இந்த இடத்துல பார்க்கலாம். எல்லாருமே ஒரு இடத்துல இருந்து கொண்டு வந்து வச்சு காலையில் இருந்து இரவு வரை விடிய பொங்கி கொண்டே இருக்கணும். அப்படியான ஒரு இடம் தான் இந்த இடம். ஆனால் இந்த இடத்துல வந்து இனி தேரோட போது இந்த வீதியாளர்ன்றது இந்த கேட்கல வந்து மகிழ்ச்சியாக இருக்குது. அம்மனுடைய நிறைய மரங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய விருட்சங்கள். இது வந்து ஆலய சூழலில் இப்போ எல்லாரும் ஆசாரியாக்கள்னு சொல்லுற வகையில் இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது. பக்கத்தில் அயலில் உள்ள விசவத்தனை முருகமூர்த்தி கோயிலுக்கு முருகப்பெருமானுடைய மஞ்சம், புதிய மஞ்சம். இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சம் ஒன்று செஞ்சு வந்துக்கிறோம். எங்களை விசவத்தன முருகன் உள்ள அளவை எடுக்கலாம். சிறப்பான மஞ்சம் இது. இந்த மஞ்சத்துடைய மேல் பகுதி என்ன மேலே வைக்கிறது மேல் பகுதியா. அது மாதிரி இந்த இதில் இல்லை இந்த விருட்சமாக இருக்கிறது இந்த அரச மரம். இது வந்து சாதாரண மரம் இல்லை. இது வந்து உள்ளுக்கு இருக்கிற பால் கிழவியோட கூடி வளர்ந்தது. பால்கிழவியோட சேர்ந்து வருகின்ற போது அதை பால்கிழவியை வந்து ஒரு நேரம் மிதண்டு போடும் என்று அந்த மரம் பெருக்கின்ற போது அதுக்கு ஏதாவது பழுது வந்துடுமாக அவரை தூக்கி அருகில் வச்சு அதுதான் இன்று ஒரு பெரிய விருட்சமாக இருக்கு. அவர் மிரிச்சு வந்துட்டார். பிரிச்சு வச்சது அவரைக்கே ஒரு சின்ன தடி. இப்போ அது வெறும் விருட்சமாக இருக்குது. இப்போ இங்கால இதுதான் கோபுரம் கட்டப்படுது. இல்லை என்ன புதுசா? ஆமாம் இது வந்து தனிப்பட்ட ஒரு தர்றான் அவர்களுக்கு தோன்றி அவர்கள் ஒரு கிழக்கு வாயில். இது தெற்கு வாசல். இது தெற்கு வாசல். இது தெற்கு வாயில் கோபுரம். இது மாதிரி தனிப்பட்ட ஒரு ஆள் தான் செய்யணும். கட்டி கொடுக்க வேண்டாம். ஆமாம் அது இப்போ வேலை தொடங்கி நடந்து கொண்டு இருக்குது. அதுவும் பூர்ணமாக வருமானது இருக்குது. அப்படியாக உள்நாட்டு மக்கள் வெளிநாட்டு மக்கள் அன்னையனுடைய அடியவர்கள் அம்பாள் அடியவர்கள் எல்லாருமே இணைந்து இந்த மிகப்பெரிய கைங்கரியத்தை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். மிகச்சிறப்பாக ஆலயம் புதுப்பொலிவு பெற்று இங்கே வந்திருக்கக்கூடிய வந்து நாங்கள் கண்ணூடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கும்பாபிஷேகம் காண போகிறா இன்னும் ஓரிரு நாட்களில். அந்த கிணத்தை பார்த்தீங்கன்னா கிணத்தை பார்த்தாலே ஒரு பெரிய கிணறு. பெருங்கிணறுன்னா கிணத்துக்குள்ள கிணறுன்னு சொல்லித்தான் சொல்றது. நீரில் தெரிஞ்சாதே பாருங்க. இதில் நிற்கிறது ஒரு கிணறு, இதுக்குள்ள இன்னொரு கிணறு, 2 கிணறு. அதாவது தண்ணி வத்தாது. பொங்கல் காலத்தில் தண்ணி வத்தாத அளவுக்கு வெறுங்கிணறு. அப்படி இருந்த கூட வாளி கீழே போடும் அடி அந்த டைமில். இப்போ எல்லா பக்க வீதியிலையும் அந்த கிணறுகளை சரியான முறையில் அமைக்கப்பட்டதால ஒரு தண்ணி தட்டுப்பாடு இல்லாத போது ஆன போதும் அடிக்கு போயிடும் தண்ணி. அந்த 2 கிணறும் தெரிகிற அளவுக்கு இருக்கும் பொங்கல் நடக்கின்ற போது. நல்ல தெளிவான தண்ணியும் தெளிவான. ஆமாம் இதுவும் இப்போ திருப்பி மறுசீரலை செய்து அந்த இந்த கட்டுகள் கட்டப்பட்டிருக்கு. சைட் கட்டு அதனால இது பூக்கிணறு மாதிரி இப்போ தோன்றுது. இது யாகத்துக்குரிய வேலைப்பாடுகள். மற்றது இதைத்தான் நான் அந்த நாகம்பரான் ஆலயம் அந்த அரச வேலைப்பாடுகள்லாம் அது ஆமாம் பிரமிக்க வைக்குது. அந்த இதை கூட இதில் இருக்கிற இந்த காட்சியை நாங்கள் வந்து இதில் கையை கழுவி போட்டு திரும்பி பார்த்தா 10 நாளை வந்துட்டாண்ட மாதிரி இருக்கும். அவ்வளோ அகோரமான காட்சி. அப்போ திடீரென்று ஒரு ஆள் புதுக்க வர ஒரு ஆளுக்கு இதெல்லாம் ஒரு பயத்தை கொடுத்து இதில் வந்து வரைக்க கை கழுவத்தான் பெறுவார்கள். கை கழுவிட்டு திரும்பினார்கள்டா அஞ்சால அகோரமாக இருக்கும். அதெல்லாம் வந்து அவருடைய கற்பனை வர்ணனையாளர்கிட்ட கற்பனை. அவர் கிரேக்க சொல்லுவேன், நீ இதே ஒரு படத்தை இன்னொரு படத்துலேயோ அல்லது நெட்டிலையோ எடுத்து காட்டு நான் வேலையை விடுறேன்னு.
அந்த அளவுக்கு அந்த தண்டை வர்ணையாலே செய்தார். செய்திருக்கிறார். ஒரு படத்தை பார்த்து செய்தாண்டு இல்லை, அவர் தண்டை கற்பனையில் உருவானது என்று சொல்லித்தான் செய்வார். இதில் கூட நீங்கள் பார்க்கலாம். ஆமாம், ஒரு தனித்துவமான சிறப்போட வரையப்பட்டிருக்கு. அந்த நெருப்பு காலையே சிங்கமும் பத்திராலையும் வார மாதிரி ஒரு காட்சி. இப்போ எங்கட இவரான் ஐயா, எங்கட ஆலய குருக்கள் ஐயா அவர்கள் இதுதான் அந்த நாகதம்பிரான் இருக்கக்கூடிய இடம். இதான் நாகதம்பிரான் சந்தானகோபால் 4 பேரும் இருப்பார், 4 விக்கிரகங்கள் இருக்குது. சரி, எல்லா மக்கள் நாகதோஷம் நீக்குவதற்காக அந்த பால் கரம்பாம்பு செம்பாம்பு வைத்து இந்த ஆலய அபிஷேகங்கள் அரச மரத்தை சுற்றி அவர்கள் நேர்ந்து விட்டு போய் திருப்பி எங்களை அந்த நிறைவேறி விட்டது, எங்களை துன்பங்கள் எல்லாம் நீங்கி விட்டது என்று சொல்லி பொங்கல்கள் எல்லாம் செய்வார். எல்லாம் ஒரு சிறப்பு. இதுவும் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளால் மீண்டும் இதெல்லாம் கட்டும் கொண்டு போது முதல்ல இந்த மண்டபம் மில்லு மண்டபம் மேலே இருக்கு இல்லைன்னா? இல்லை, சாதாரண சின்ன இதாக தான் இருந்தது. இது கட்டாக்க கூட 2-3 பேர்கிட்ட கேட்டு கூட திருப்பி அவர்கள் முடிவு சொல்றதுக்கு இடையில போட்டி வந்துட்டு, யார் கட்டுறது, நான் கட்டுறேன் நீ கட்டுறேன்னு சொல்லி கடைசி ஒரு ஆள்கிட்ட கையில் முடிஞ்சது. மற்றவர்கள் அதுக்குரிய நிதியை கோயிலில் தண்டவர். அப்படி எல்லாம் ஆலயத்தில் இருக்கிற ஒரு நிகழ்வும் நான் செய்கிறேன் முந்தி வருகிற நிகழ்வாக தான் இருக்கும். ஒரு கேரியம் தொடங்கினேன், அப்படி சிறப்பாக இருக்குது. இப்போ யாகம் அமைக்கப்பட்டிருக்கிறது புதுக்க. அம்பாள் ஒரு தனித்துவமாக தான் இருக்கா சிறப்பாக. பிரதானமான யாகசாலை இருக்கக்கூடிய யாக குண்டம் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கு. வர்ணனையாளற்ற வர்ணங்களில் அவருக்கு தோன்றிய அந்த காட்சி அதில் காட்டப்பட்டிருக்குது. அந்த அவருக்கு அம்மன்பாவோட இருக்கிற பத்திரகாளி காட்சி கொடுத்தது. ஆமாம், தன்னை வீராப்போட இந்த கோயிலுக்குள்ளே இருந்து வந்த மாதிரியும் தோளில் தனக்கு தட்டினே வந்த இந்த காட்சியில் வந்த அம்மனைத்தான் அவர் வர்ணிச்சிருக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா அம்மன் இந்த உருவத்தில் அவருக்கு காட்சி கொடுத்துருக்கிறார். தலப்பாவோட அந்த முன்ன கதைக்கு ஒரு கதைன்னு சொல்லி ஒரு அண்ணா, அந்த வர்ணம் திட்டக்கூடிய அண்ணா காய்ச்சலாக இருக்கைகளை காட்சி கொடுத்தார். அந்த உருவத்தை இந்த இடத்துல அவர் வரைஞ்சிருக்கிறார். தனக்கு காட்சி கொடுத்த அம்மனை தலப்பாயோட வந்திருக்க மாதிரியான உருவம். அப்படியாக தனிச்சிறப்புகள் பொருந்தியதாக தனி வர்ண வேலைப்பாடுகளுக்கே தனிச்சிறப்பை அடங்கியதாக ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் மாற்றம் பெற்றிருக்க நீங்கள் பார்க்கலாம். இது வசந்த மண்டபத்தினுடைய பிற்பகுதி. இந்த பின்பகுதியில் இருக்கக்கூடிய வேலைப்பாடுகள், அதே மாதிரி அங்கே சரஸ்வதி தேவியினுடைய திருவுருவம் சிலை அங்கே இருக்குது. அப்படியாக மிக கம்பீரமாக காட்சி தரக்கூடிய அன்னையினுடைய அந்த காட்சிகள் என இந்த இடத்துல சிவனும் உமையும் இந்த இடத்துல சேர்ந்து இருப்பது போல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த விதங்கள் எல்லாமே மிக தத்துருவமாக இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்குது. மிக அழகாகவும் ரம்மியமாகவும் பார்ப்பதற்கு புதிது என்பதையும் தாண்டி மிகச்சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி தான் நீங்கள் நான் முன்னர் உங்களுக்கு காண்பித்திருக்கக்கூடிய ஒரு நெருப்புக்குள்ளே இருந்து பத்திரகாளி சிங்கத்தோடு சேர்ந்து மேலே வழியில் வருவது போன்ற மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த ஆலயத்தின் மகா கும்பாசமானது வருகின்ற தைப்பூசத்தன்று 1ஆம் தேதி 2ஆம் மாதம் 1ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் இடம்பெற இருக்கிறது. அதற்கு முதல் நாள் 31ஆம் தேதி எண்ணெய் காப்பு என்று சொல்லுகின்ற அந்த எண்ணெய் சாத்தல் நிகழ்வு, அதாவது பால் காப்பு எண்ணெய் காப்பு. அதாவது ஆதிமூல விக்கிரகம் ஐம்பொன்னிலால் ஆக்கப்பட்டது, அதற்கு பால் காப்பு வைப்பவர்கள் வைக்கலாம். அதே போன்று பிள்ளையார், முருகன், நாதம்பிரான், பைரவர் போன்ற தெய்வங்களுக்கு நவக்கிரகங்களுக்கு எண்ணெய் காப்பு சாத்தப்படும். ஆகையினாலே அடியவர்கள் பாலையும் எண்ணெயையும் கொண்டு வந்து இந்த பால் காப்பு எண்ணெய் காப்பு என்று சொல்லுகின்ற இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு அம்பாள் கைங்கரியங்களை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் தொடர்ந்து 45 நாள் மண்டலாபிஷேக பூசைகளும் இடம்பெறும். மண்டலாபிஷேக பூசையின் இறுதி நாளாகிய 45ஆவது நாள் அம்பாளுடைய பெரும் பொங்கலான அந்த பங்குனி பொங்கலுக்குரிய விளக்கு வைப்பு நிகழ்வானது இடம்பெறும். அதே 17ஆம் தேதி வருகின்றது. அந்த 45ஆம் நாள் வருகின்ற அந்த பொங்கல் நிகழ்வுக்குரிய விளக்கு வைப்பு நிகழ்வும் ஆரம்பமாகும். அதனைத் தொடர்ந்து முதல் செவ்வாய் விளக்கு வைப்பு நிகழ்வு, 2ஆம் செவ்வாய் அம்பாளுடைய முதல் பொங்கல், அடுத்து 3ஆம் செவ்வாய் அம்பாளுடைய 8ஆம் மலை என்று சொல்லுகின்ற பெரும்பொங்கல் நிகழ்வும் இடம்பெறும்.
அதன்போது பார்த்தீங்கன்னா இந்த கடைகள் அதுகள் எல்லாம் நிறைந்திருக்கும். எல்லாரும் இடம் முழுவதுமே வணங்கியிருப்பீர்கள். நிறைந்த கடைகள், மாதிரி நிறைந்த மக்கள். பின்பக்கங்கள் மற்றது இஞ்சால் வடக்கு பக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும் பொங்கல்கள் எல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கு. ஒரு பொங்கல்களும் பொங்கல் பானையும் தான். ஆமாம். அதுக்கு இனி பொங்கலுக்கு இனி திருப்ப கல்லுகள் எல்லாம் பறிக்க வேணும். அதை விட பொங்கல் மண்டபங்கள் அமைக்கப்பட்டிருக்குது அமைக்கப்பட்டு. ஆலய வீதியை சுற்றி. அதோட சிறப்பு வெளியில் வேறு பொங்கல் மண்டபங்களும் அமைத்து பொங்கல்கள் நடக்கும். குறிப்பாக கும்பாபிஷேகம் எத்தனை மணிக்கு நிகழுது நேரம்? காலையில் காலமை இல்லை, நாங்கள் இந்த விளம்பர நோட்டீஸை பார்த்தீங்கன்னா அது சரியான நேரங்களை தெரிந்து கொள்ளலாம். அதிலே நேரம் போடு. அதில் 7:32 தொடக்கம் 8:32 நிகழ்வு. அந்த 7 மணி தொடக்கம் காலையிலே வாங்க எல்லாரும். 7 மணி தொடக்கம் 8 மணிக்கு இடையில அந்த நிகழ்வு 6 மணிக்கே வந்துடும். 6 மணிக்கு வந்துடும். வந்துட்டீங்கன்னா கும்பாபிஷேகத்தை பார்க்கக்கூடிய கண்டு கொள்ளலாம். 12 வருடங்களுக்கு நடக்கிறது. வரும்போது நீங்கள் வரும்போது உங்களோட தங்க நகைகள் ஆபரணங்களை கலட்டி வீட்டில் வச்சுட்டு அம்பாளை பார்க்க மட்டும் பெற போடும். இங்கே வந்து அதை தலைத்து விட்டு சொல்லுவது அம்பாளுக்கு நீங்களோட கொடுக்குற ஒரு நல்ல செயல் இல்லை. ஆனதுனால அதுகளையும் செய்யுங்க. வருத்தத்தோட போகக்கூடாது. ஆனதுனால உங்களோட பொருட்களை வீட்டில் வைத்து விட்டு நல்ல உள்ளங்களோடு வந்து அம்பாளின் கைங்கரியங்களை கலந்து கொள்ள வேணும் என்று எல்லோரையும் வேண்டிக் கொண்டு எல்லோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேணும் என்ற விருப்பத்தோடு இங்கே பெரும் சிறப்பு நிகழ்வாக கும்பாபிஷேகத்தை கண்டு தனிப்பட்ட ஒருவருடைய விருப்பத்தின் பேரில் ஆலயத்தில் நாதசுர கலைஞர்கள் வருகின்ற போதும் அவர் தன்னுடைய விருப்பத்துக்கு நாங்கள் ஈழநல்லூர் பாலமுருகன் புகழ்பெற்ற பாலமுருகன் குழுவினரும் அவருடன் சேர்ந்து 10 குழுவினர் இந்த ஆலய கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார். அது ஒரு தனிப்பட்ட ஒருவருடைய சிறப்பு நிகழ்வாக இருக்கிறது. அவருடைய உபயமாக இந்த 10 கூட்ட மேளமும் அந்த இளநல்லூர் பாலமுருகனுடைய புகழ்பெற்ற பாலமுருகன் அவர்களுடைய நாசுர நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. அதனையும் வந்து அடியவர்கள் கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உள்நாட்டவர்கள் வெளிநாட்டவர்களுடைய நிதி பங்களிப்பிலையும் அன்னைக்கு விரும்பி அவர்கள் வழங்கி இருக்கக்கூடிய அந்த நிதியுதவியிலையும் அன்னை புதுப்பொழிவு பெற்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. அதையும் தாண்டி இந்த ஊரவர் என்பதையும் தாண்டி குறிப்பாக கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணா சொல்லியிருந்தார். அவர் இங்கே ஈழத்தில் இருக்கக்கூடிய நிறைந்த ஆலயங்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர். அவர் கூட அங்கே ஒரு டீம் ஒன்றை ஃபார்ம் பண்ணி நிதி சேர்த்து கிட்டத்தட்ட 38 லட்சத்துக்கும் அதிகமான நிதியை இங்கே கொடுத்து உதவி இருப்பதாகவும் இந்த ஆலயத்துக்காக கொடுத்து உதவி சொல்லியிருந்தார். குறிப்பாக லங்கேஷ் தர்மான்னு சொல்லக்கூடியவர் கனடாவில் இருக்கக்கூடியவர் நிறைந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கிறவர் என்றபடியால் தான் நான் இந்த விஷயத்தை இந்த இடத்துல குறிப்பிடுறேன். அவர் இந்த ஆலயத்துக்கு தங்களால் முடிந்த நிதியுதவியை சேர்த்து வழங்கியிருக்கிறார்கள். அதோட சிறப்பாக தமிழ்நாதஸ்வர கச்சேரிகளுக்குரிய ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள் என்ற மாதிரியான தகவலையும் அவர் எனக்கு தெரிவித்திருந்தார். இங்கே நான் அவருடைய பெயர் குறிப்பிட்டதுக்குரிய காரணம் மற்ற நிறைய ஆலயங்களுக்கும் செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் நிறைய விஷயங்களை அவர் செய்யணும். இப்படி நிறைய ஆலயங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய செயற்பாடுகளுக்கு உதவி செய்யணும் என்ற விஷயத்தால் அவருடைய பேரை இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறேன். அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே சமயம் இங்கே ஊரவர்கள் எல்லாருமே இணைந்து இந்த செயற்பாடு செய்திருக்கிறார்கள். நான் செய்ய வேண்டும், நீ செய்ய வேண்டும் என விரும்பி நிறைய விஷயங்களை இங்கே செய்ததை நான் கேட்கக்கூடிய மாதிரியும் இருந்தது. அப்படியாக கும்பாபிஷேகம் மிகச்சிறப்பாக இடம்பெற வேண்டும். முடிந்தவர்கள், அருகில் இருக்கக்கூடியவர்கள், புலம்பெயர் தேசங்கள் இருக்கக்கூடியவர்கள், அண்ணனுடைய தரிசனத்தை புற விரும்புகிற எல்லாருமே ஓடி வாங்கோ. கட்டாயம் கண்ணூடாக நேரே பார்ப்பது தனிச்சிறப்பு. நாங்கள் காணொலி பதிவு செய்தாலும் நேரே இருந்து பார்க்கும் பொழுது அது ஒரு தனிச்சிறப்பாக இருக்கும். அப்படியாக இந்த காணொலியை நான் இத்தோடு நிறைவு செய்து கொள்கின்றேன். காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி. காணொலி தொடர்பான கருத்துக்களை தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலியை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.